ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14 இன்னைக்கு தினம் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பிரியாணி இலையில எழுத வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம். மங்களகரமான தமிழ் புத்தாண்டு தினத்தை இறை வழிபாட்டோட துவக்கினா அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாளில் சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்கிறதும் எழுதுறதும் தினமும் இந்த மந்திரங்களை சொல்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டாலும் அற்புதமான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கண்கூடாக பார்க்க முடியும். புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு வருஷத்தை இனிமையாக துவங்க வேண்டிய முதல் நாள். புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த பலன் அந்த ஆண்டு முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் வருஷப்பிறப்பு, மாதப்பிறப்பு இது மாதிரி துவக்க நாட்களில் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல காரியங்கள் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும், இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஆங்கில புத்தாண்டோ தமிழ் புத்தாண்டோ, புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு தீய பழக்கங்கள் ஏதாவது கைவிடணும், நல்ல பழக்கங்கள் செய்யணும், பல பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தை எடுத்துக்கலாம். அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இறைவனோட அருளை பெறுவதற்கு பூஜை வழிபாட்டோட அந்த நாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுறது மூலயமா அந்த வருஷம் முழுக்க அதிர்ஷ்டமும் நன்மைகளும் பெற முடியும். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை வருது. சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவான் அப்படி இல்லைன்னா ஆதித்ய பகவான் தான் பதவி உயர்வு, தலைமை பொறுப்பு, அரசு சம்பந்தமான காரியங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். தமிழ் புத்தாண்டு நாளில் ஆதித்ய பகவானுக்குரிய ஆதித்ய பைரவ மந்திரத்தை ஜபிக்கணும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கோ இல்லை பிறந்தநாள் அன்னைக்கோ ஜபிக்க ஆரம்பித்து தினமும் எத்தனை முறை சொல்லணுமோ அத்தனை நம்ம சொல்கிறது மூலயமா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை விடுபடலாம், கிரகதோஷங்கள் விலகி ஓடலாம், எதிர்பாராத பண வரவு ஏற்படும். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆதித்ய பைரவ மந்திரத்தை நீங்கள் ஒரு பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிரீன் கலர் பெண்ணோ ப்ளூ கலர் பெண்ணோ எந்த பெண் வேணால் இருக்கட்டும் எடுத்து அதில் இந்த மந்திரத்தை எழுதி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எங்கேயாவது வச்சுடுங்க. அது என்ன ஆதித்ய பைரவ மந்திரம்? ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆதித்ய பைரவாய சௌபாக்கியம் பிரசீத பிரசீத ஹ்ரீம் ஸ்ரீம் கிருத்தியாய ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம். இதுதான் ஆதித்ய பைரவ மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த தமிழ் புத்தாண்டு முடியறதுக்குள்ள உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பிரியாணி இலையை ஒன்று எடுத்து அதில் கிரீன் கலர் பென்லையோ ப்ளூ கலர் பென்லையோ இந்த மந்திரத்தை எழுதி பூஜை அறையில் எங்கேயா சாமி படத்துக்கிட்ட வச்சுடுங்க. பிறக்கக்கூடிய இந்த புது தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பல பேருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குமா. சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அமரக்கூடிய நாள் இது. அப்பேற்பட்ட நல்ல நாளை பயன்படுத்தி இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறது மூலயமாவும் பிரியாணி இலையில் எழுதுறது மூலயமாவும் பல பலன்களை நீங்கள் பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.